உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். ஆட்டோக்களுக்கான புதிய மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்வது குறித்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன கோரிக்கைகள் பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருக்கு, விரிவா பதிவு பண்ணுங்க. கடந்த 2013க்கு பிறகு ஆட்டோக்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட பயண கட்டணம் என்பது இன்னுமே செயல்படுத்தப்பட முடியாத ஒரு சூழலே இருந்து வருகிறது. குறிப்பா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வுக்கேற்ப இந்த ஆட்டோக்களுக்கான பயண கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஆட்டோ தொழிலாளர்கள் தொடர்ச்சியா கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் சென்னை கிண்டியில நடைபெற்ற போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில 25க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்சிருந்தாங்க. குறிப்பா 3 கோரிக்கைகள் பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா 2013க்கு பிறகாக சுமார் 12 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னமும் கூட அந்த ஆட்டோக்களுக்கான அந்த புதிய கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்படாத நிலை என்பது இருந்து வருகிறது. குறிப்பா குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாயும் அதற்கு மேலே கிலோமீட்டர் ஒன்றுக்கு 18 முதல் 25 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காத்திருப்பு கட்டணமாக ₹1.50 இரவு நேரத்தில் இரட்டிப்பாகவும் கட்டணத்தை நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை முன்வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஓலா, ஊபர் உள்ளிட்ட செயலிகளை பொறுத்தமட்டில் ஏற்கனவே சேவை கட்டணம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஓட்டுநர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதால் ஓட்டுநர்களுக்கான வருவாய் என்பது பெரிதளவில் இழப்பு ஏற்படுவதாகவும் அரசே தாமாக முன்வந்து செயலியை உருவாக்கி அதில் இங்கு ஆட்டோ ஓட்டுநர்களை இணைத்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் முன்வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பைக் செயலி என்று சொல்லக்கூடிய ராபிடோ போன்ற வாகனங்களை பைக் மூலியமாக இயக்குவதால ஏராளமான விபத்துகள் ஏற்படுகிறது. குறிப்பா மஞ்சள் வாகனங்களுக்கு பதிலாக வெள்ளை நிற வாகனங்களை பயன்படுத்தி இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதால விபத்துக்கான இழப்பீடும் கிடைப்பது என்பது சவாலாக இருந்து வருகிறது. இருக்கக்கூடிய சட்ட சிக்கலை ஆராய்ந்து இந்த சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய அந்த பைக் செயலியும் தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாங்க. அரசு தரப்புல இப்ப நடந்த இந்த பேச்சுவார்த்தையில ₹40 வரைக்கும் குறைந்தபட்ச கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கு மேல் கிலோமீட்டருக்கு ₹15 வரைக்கும் நிர்ணயம் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் இது குறித்தான முழுமையான விவரங்கள் முதலமைச்சரிடம் எடுத்துச் சென்று இந்த ஆட்டோக்களுக்கான அந்த புதிய மீட்டர் கட்டணம் தொடர்பான அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு விரைவில் அரசாணை என்பது வெளியிடப்படும் என போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பைக் டாக்ஸி விவகாரத்தை பொறுத்தமட்டில் மத்திய அரசோடு கலந்தாலோசித்து இது குறித்து ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.